Viewers, welcome to Cook with GK. நான் உங்கள் செஃப் ராஜேஷ். இன்றைக்கி எபிசோடில் மஷ்ரூமும் சீஸையும் யூஸ் பண்ணி ஒரு மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் இல்லைனா மஷ்ரூம் ஃபேண்டசி எப்படி பண்ணுறதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த மஷ்ரூம் ஃபேண்டசி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். இப்போ நான் இங்கே மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12-15 மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து இப்போ டின் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். டின் மஷ்ரூம் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா அது ஒரு யூனிஃபார்ம் ஷேப் கிடைக்குன்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட டின் மஷ்ரூம் இல்லைன்னா நம்ம பேக்கெட்டில் கிடைக்கிற பட்டன் மஷ்ரூம் வாங்கிட்டு அதோட ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பிளான்ச் பண்ணிங்க. பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுங்க. அது தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ண போகணும் போது நம்ம அது தண்ணி இருந்ததுன்னா ஆயிலில் போடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது தண்ணி இல்லாமல் க்ளீனாக ட்ரை பண்ணி வச்சுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு க்ரீன் சில்லி ஒரு 4 ஒரு 5 க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சீஸ்னிக்காக சால்ட், பிளாக் பெப்பர், அப்புறம் ஃப்ளாரு நம்ம நார்மலாக இந்த மாதிரி ப்ரெட்டட் ஐட்டம் எதனா பண்ணுறோன்னாவே நம்ம யூஸ்வலாக வந்து எக்கையும் ஃப்ளாரையும் யூஸ் பண்ணுவோம். இது என்டையராக வெஜிடேரியன் ரெசிபியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃப்ளாரு வாட்டரை யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணி இதை பைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் க்ரம்ஸ், அந்த ஃபினிஷ் பண்ண மஷ்ரூமை க்ரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த ப்ரெட்ஸை எடுத்து கார்னரை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக க்ரம்ஸ் அடிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த மஷ்ரூமில் ஃபில்லிங் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ளார் தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இதை கோட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணோன்னா ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதை சீஸ் ஆட் பண்ணுறதுனால கிட்ஸ்லேருந்து எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் ஸ்பைசி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்து நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணலாம். இல்லை க்ரீன் சில்லி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ப்ளைனாக பண்ணனாலும் மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் மாதிரி ப்ளைனாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. இப்போ நம்ம அந்த மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு, மஷ்ரூம் ஃபேண்டசி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு சீஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ நான் சீஸ் இங்கே கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சீஸ்லேயே வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு பைட் பண்ணுற ஒரு பைட்லேயும் ஈவனாக கிடைக்கும். பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ சின்னதாக இந்த மாதிரி பொடியாக நெருக்கி வச்சுட்டிங்கன்னா அதை இந்த சீஸோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சீஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸும் அதுவும் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ணுற சீஸில் வந்து ப்ராசஸ் சீஸுங்கிறதுனால இதில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது. நீங்கள் மொசரல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிங்க. இந்த சீஸில் நான் சால்ட் ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால நான் வந்து இப்போ இதில் எந்த சால்ட்டும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் ஆல் டுகெதர் ஒரு ஃபில்லிங் வர மாதிரி இதை ரெடி பண்ணிக்கங்க. இப்போது இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம இப்போ இந்த கேப் மஷ்ரூம் இருக்குது இல்லைங்களா, மஷ்ரூம் கேப்பில் அழகாக இந்த சென்டரில் நமக்கு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலில் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மேலே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா மஷ்ரூம்லேயும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து அழகாக அந்த மஷ்ரூமை சீஸ் சில்லி வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டோம். ஸோ க்ரம்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்ரம்பிங் ப்ராசஸ் நான் முன்னவே சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக வந்து க்ரம்பிங் ப்ராசஸ்க்கு எக்கும் ஃப்ளாரும் யூஸ் பண்ணி தான் க்ரம் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம பியூர் வெஜிடேரியன் ரெசிபியாக வைக்கணுன்றதுக்காக நான் வந்து மைதாவும் தண்ணியும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நீங்கள் எக் போட்டு பண்ணனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு மைதா எடுத்துங்க. இது வந்து ஐ டீட்டெயில் தான். நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா மாவு வந்து திக்காக இருக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க சீஸ் மேலே அது ஒரு கோட்டிங் கிடைக்கும். இப்போ அந்த கோட்டிங் கிடச்சதுனா தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த சீஸ் வெளியே வராமல் அது உள்ளே நிற்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா திக்காக வரணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணியும் மைதாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேட்டராக வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்ல கன்சிஸ்டன்சியாக வர அளவுக்கு நீங்கள் இது பண்ணிங்க. விஸ்க் இருந்தால் வீட்டில் விஸ்க் யூஸ் பண்ணி கூட நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த லம்ஸ் வர்றதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு திக் பேட்டர் ரெடி பண்ணிங்க. ஸோ நம்ம இப்போ இந்த திக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் எடுத்து வந்து அதில் அப்படியே ட்ராப் பண்ணிங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் அழகாக அப்படி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஃப்ளிப் பண்ணி இந்த ஃப்ளிப் பண்ண மஷ்ரூமை அப்படி பக்கத்துலேயே க்ரம்ஸை வச்சுட்டு அதில் போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மஷ்ரூம் மேலே அந்த மைதா நல்லா கோட் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம போட்ட சீஸ் வந்து வெளியே வராமல் குக் ஆகும்போது உள்ளே இருக்கும். ஸோ நாங்கள் மஷ்ரூம் வந்து குக் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரெஷ் மஷ்ரூம் வாங்கி குக் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் மஷ்ரூமை நல்லா தண்ணியாக ட்ரைன் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது அந்த வாட்டர் வெளியே வந்ததுன்னா ஆயிலில் க்ராக் ஆகும். ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ நான் இப்போ ஒரு 12-16 பீஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் மொத்தமாக முடிச்சுட்டு ஒரேடியாக க்ரம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் இது வீட்டில் நிறைய பண்ணிங்கன்னா
இந்த ஃபஸ்ட் பேட்சை நீங்கள் க்ரம் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து செகண்ட் பேட்ச் மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் எல்லாத்தையுமே அந்த பேட்டில் அழகாக டிப் பண்ணி நம்ம அந்த க்ரம்ஸ் இருக்கிற பவுலில் போட்டுட்டேன். எப்பவுமே க்ரம் பண்ணும்போது உங்கள் 2 ஹேண்ட்ஸும் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நம்ம அந்த வெட்டு அந்த மிக்சரில் கை போட்டுட்டு க்ரம்ஸில் போட்டோன்னா க்ரம்ஸில் நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு கோட் பண்ணி இந்த மாதிரி க்ரம் பண்ணும்போது அன்ஈவனாக கோட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரையாக வச்சுங்க ஹேண்டை. ஸோ இந்த மாதிரி அழகாக இப்போ நம்ம போட்டுட்டோம், டாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மஷ்ரூம்லேயும் வந்து அழகாக அந்த ப்ரெட்டு க்ரோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை எடுத்து அழகாக இப்படி நம்ம கையில் ட்ரையான கையாக இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னால் கையை ட்ரையாக வச்சிங்கன்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி அழகாக நீங்கள் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது அழகாக கோட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜஸ்ட்டு அப்படியே அதில் டாஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கனாலும் வீட்டில் உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஸ்டேஜில் உங்களுக்கு கோட்டிங் கிளியராக வரல, நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பாலையை எடுத்து திரும்ப அந்த மைதாவில் போட்டுட்டு எந்த இடத்துல கோட்டிங் இல்லையோ அது திரும்ப ஒரு வாட்டி ப்ரெட்டில் போட்டிங்கன்னா அந்த செகண்ட் கோட்டிங்கில் அது ஈவனாக கோட் ஆகிடும். ஸோ பை சான்ஸ் இஃப் யூ மிஸ்ட் எனிதிங் அந்த மாதிரி போட்டு இன்னொரு வாட்டி போட்டு கோட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பேட்டர்லேயே டிப் பண்ணி டாஸ் பண்ண பீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொன்னேன். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூம் தெரியுது. இந்த மாதிரி ஒன்று என்னென்னா நம்ம டாஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த க்ரம்ஸோட நல்லா ஈவனாக கோட்டாகவும் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் தான் சொன்னேன். எந்த சைடு உங்களுக்கு சர்ஃபேஸ் ஓப்பனாக இருக்கோ ஸோ அந்த சைடை வந்து ஜஸ்ட்டு இப்படி பேட்டரில் டிப் பண்ணி மறுபடியும் அந்த க்ரம்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈவனாக க்ரம்ப் ஆகிடும். ஏன்னா எந்த க்ரம்பிங் மெட்டீரியலுமே வந்து க்ரம்பிங் வந்து ஈவனாக இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது என்ன ஆகும்னா ஆயில் உள்ளே போக ஆரம்பிக்கும், அந்த ஆயில் இழுக்க ஆரம்பிக்கும், ப்ளஸ் வந்துட்டு நம்ம போட்ட ஃபில்லிங்கும் உடைய ஆரம்பிக்கும். ஸோ அது உடஞ்சிச்சின்னா அந்த ஓப்பன் வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிற ஃபில்லிங் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கணுன்றதுக்காக க்ரம் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ரம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பண்ண மஷ்ரூம் ஃபில்லிங்கை வந்து அழகாக ப்ரெட் க்ரம்பில் போட்டு கோட் பண்ணி இந்த மாதிரி அழகாக கொண்டு வந்தாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தெரியாது, அழகாக அந்த க்ரம்பில் ஈவனாக கோட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் இப்படியே டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறதுனால ஃப்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் கிட்ஸ் வந்த பிறகு ஃப்ரை பண்ணலாம், இல்லை கெஸ்ட் வந்த பிறகு ஃப்ரை பண்ணனாலும் ஃப்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது இதை எடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற மாதிரியே இது ட்ரையாக இருக்கணும். இது ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக லைட்டாக தண்ணி மேலே இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அகைன் நம்ம எந்த க்ரம்ஸில் பண்ணமோ அந்த க்ரம்ஸே ஒரு வாட்டி எடுத்து அதில் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த இது ஃபெயிலியரும் இல்லாமல் க்ளீனாக நீட்டாக கிறிஸ்பியாக அழகாக வரும். ஸோ இதை இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம அந்த மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் மஷ்ரூம் ஃபேண்டஸி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு ஆயில் கடாய் வச்சுங்க, அதில் தேவையான அளவு ஆயில் போட்டுருங்க. இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு டெம்பரேச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா 180 to 190 இருக்கணும் டீப் ஃப்ரைங் டெம்பரேச்சர். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா இது குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes. ஏன்னா மஷ்ரூம் குக் ஆகிட்டு இருக்குது, சீஸ் உள்ளே இருக்குது ஆல்ரெடி ப்ராசஸ்டு. ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னா அந்த க்ரம்ஸை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் கொண்டு வரணும். அதுக்கான ஆப்டான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 to 190 அந்த டெம்பரேச்சர்லேயே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஆயில் கடாய் வைக்கும்போது அது ஒன்றா நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபஸ்ட் டைம் டவுட்டாக இருந்தால் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணிவிட்டு எந்த ஃப்ளேமில் இருக்கோ அந்த ஃப்ளேம்லேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது க்ரம் பண்ண ஐட்டம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஜார்னி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி அடுக்கிட்டிங்கன்னா ஏன் இது சொல்கிறோன்னா இந்த ஜார்னியில் இருக்கிற ஸ்பேஸ்னால எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரம் வந்து கீழே விழுந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த ஆயில் வந்து பிளாக் ஆகாது, இல்லை வேஸ்ட் ஆகாது. இல்லைனா இந்த க்ரம்ஸ் போய் கீழே தங்குச்சுன்னா உங்களுக்கு ஆயில் டக்குன்னு கருப்பாயிடும். ஸோ அந்த ஆயில் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார்னி எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதை அப்படியே ஆயிலில் ப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு 2 to 3 minutes வந்து ரொம்ப கிண்டாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே குவைட்டாக விட்டுருங்க. ஜஸ்ட்டு மூவ் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ ஆயில் போய்ட்டு அந்த இதில் போய் அடியில் இதுவாகாத மாதிரி ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி இது பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் போட்ட 1 or 2 minutes வந்து அது அழகாக நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது அப்போது வந்து நீங்கள் அழகாக இதை கிண்டி விடலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா போட்ட க்ரம்ஸ் வந்து ஆயிலை டச் பண்ண உடனே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த ஜார்னி போட்டு டிஸ்டர்ப் பண்ணும்போது அது க்ரம்ஸ் உந்து வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 30 secondsக்கு வந்து கொஞ்சம் குவைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து அதை ஷேக் பண்ணி விடணும். இப்போ நம்ம மஷ்ரூம் ஃபேண்டஸி வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ஃப்ரெஷ் ப்ரெட்டை. நீங்கள் ஸ்டோர் பாட் வந்து ட்ரையாக ஒரு ப்ரௌன் கலரில் ப்ரெட் க்ரம்ஸ் விற்கும், அதை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இன் ஆல் மீன் யூ கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. என்கிட்ட ஃப்ரெஷ் அவைலபிள் இருக்குன்றதுனால ஃப்ரெஷ் யூஸ் பண்ணேன். இந்த ஃப்ரெஷ் க்ரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்சர் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரம் யூஸ் பண்ணேன். அண்ட் அகைன் கலர் வைஸும் சொல்லி பார்த்தீங்கன்னா இது நல்லா பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா
நீங்கள் இது பார்த்தீங்கனாலும் நல்லா தெரியும். நம்ம போட்ட மஷ்ரூம் ஃபேண்டஸி அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. நம்ம போட்ட ஃபில்லிங் பார்த்தீங்கனாலும் ஸ்டார்ட் ஊசிங் அவுட். அதனால் டெம்பரேச்சர் வந்து டவுன் டு கோர் போயிருக்கு. ஸோ நம்ம இதை இப்போது வெளியே எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலில் இல்லைனா வீட்டில் கிச்சன் டவல் இருந்தாலும் யூஸ் பண்ணி அதில் இது பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்ரைட் ஐட்டம்ங்கிறதுனால எக்ஸசிவ் ஆயில் அதில் வந்து போய்ட்டு பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் சீஸ் பால்ஸ் என்ன ஃப்ரைட் சீஸ் பால்ஸுங்கிறதுனால அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன சாலட் மாதிரி ஒரு ரேடிஷும் மின்ட் அண்ட் கொரியாண்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக. அகைன் இது கூட ஒரு மயோனைஸ் சாஸ் வச்சு இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம மஷ்ரூம் ஃபேண்டஸி மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதை பார்த்தோம். இப்போ அதை நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பீட்ரூட் பிக்கிள்ட் ஆனியன் ஒரு ஸ்லைஸ் ரேடிஷ் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு மைனஸ் வச்சு அழகாக கொடுத்துருக்கேன். இன் ஆல் மீன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெஜிடேரியனாக வெஜ் மைனஸ் யூஸ் பண்ணிங்க. எக் நோ ப்ராப்ளம் சொல்கிறவங்க எக் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அந்த க்ரீன் சில்லியோட ஸ்பைசி இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ரொம்பவே நல்லா பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை ப்ளீஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ராஜேஷ்.